விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட சிவகாசி மாநகராட்சி மக்களின் 30 ஆண்டு கால கனவு இந்த சாட்சியாபுரம் மேம்பாலம். தினமும் 20க்கும் மேற்பட்ட ரயில்கள் கடக்கும் இந்த ரயில்வே கிராசிங் வழியாக வாகனங்கள், பள்ளி குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இதை கடக்க சுமார் 30 நிமிடங்கள் தினமும் நிற்க வேண்டிய அவல நிலை பல வருடங்களாக தொடர்ந்தது. 2007இல் சிவகாசி நகராட்சி துணைத் தலைவராக இருந்த அரசன் அசோகன் அவர்கள் இதற்கான முதல் தீர்மானத்தை நிறைவேற்றி இப்பணிக்கு அடித்தளமிட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது. இதைத் தொடர்ந்து மக்களின் இந்த நீண்ட கால கோரிக்கையை ஏற்ற சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள் உடனடியாக தளத்தை நேரில் சென்று பார்வையிட்டு பிரச்சனையை முன்னெடுத்து சென்றார். மேலும் இதற்காக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர்களில் தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக 2024 ஜூலை 26ஆம் தேதி அன்று மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோரின் தலைமையில் நமது சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள் முன்னிலையில் இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 2024 ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று பாலத்தின் கட்டுமான பணிகள் அதிகாரப்பூர்வமாக துவங்கப்பட்டன. அடித்தளம் முதல் தூண்கள் எழும் வரை தொழிலாளர்களும் பொறியாளர்களும் இடைவிடாது உழைத்தனர். மேலும் நமது சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள் முதல் நாளிலிருந்தே தொடர் கள ஆய்வுகளின் மூலம் இதனை விரைந்து முடிக்க செயல்பட்டார்கள். இவர்களது தொடர் முயற்சி மற்றும் உழைப்பின் பலனாக சிவகாசி மக்களின் நீண்ட நாள் கனவான சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலம் பணிகள் நிறைவு பெற்று 2025 நவம்பர் 11ஆம் தேதி அன்று சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணாச்சி KKSS ராமச்சந்திரன், மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் ஆகியோரின் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இன்று திறக்கப்பட்ட இந்த பாலம் வெறும் கட்டுமானம் மட்டுமல்ல, சிவகாசி மக்களின் பல ஆண்டுகால கனவு நனவாகிய வெற்றி தருணம் என்று சொன்னால் அது மிகையாகாது.